ஹாய், ப்ரீவியஸ் வீடியோவில் சைனப் பேஜோட லெஃப்ட் சைடு எப்படி பண்ணலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் ரைட் சைடு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ எப்படின்னா, இங்கே ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கா, இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த செக்ஷன் தான் பண்ண போகிறோம், இந்த செக்ஷன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதேமாரி சிஎஸ்எஸில் போயிட்டு இங்கே நான் ரைட் சைட் பாக்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரைட் சைட் பாக்ஸுக்கும் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா, அதே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஸ்டார்ட்ன்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா அது ஸ்டார்ட்லேருந்தே ஆரம்பிக்கட்டும், நம்ம மிடில்லேருந்து ஆரம்பிக்க தேவையில்ல. பிகாஸ் இந்த டாஸ்கில் என்னென்னா மேலேருந்து தான் வந்திருக்கு எல்லாமே. ஸோ அதனால் நம்ம மேலேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். ஃப்ளெக்ஸ் டாக், அலைன் ஐட்டம்ஸ், சென்டர், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், காலம், கேப்பு, 20 பிக்சல் அப்படின்னு கொடுப்போம். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது கரெக்டாக தான் வந்திருக்கு. நமக்கு இங்கே கரெக்டாக வரலன்னா நீங்கள் ஃபார்ம் டேக்குக்கு போய் ஃப்ளெக்ஸ் அடிங்க. ஃபார்ம் டேக்கில் போய்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், காலம், அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா சின்னதாக வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறேங்க, வித் 100% இன்க்ரீஸ் பண்ணுறேங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் போட்டு பார்ப்போம், இல்லை வித் இல்லாமல் பேக்ரவுண்ட் கலர் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்னு. ஓகே, அப்போ வித் 100%ன்னு கொடுப்போம். வித் 100%. இதுக்கப்புறம் அதுவும் ஃபுல்லாகனா ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்புட் டேக், ஃபார்ம் உள்ள இருக்கக்கூடிய இன்புட் டேக் பட்டனும் இங்கே பெருசாக தான் இருக்குது, இன்புட் டேக் பெருசாக தான். ஸோ பட்டனும் இன்புட் டேக்கும் சேமாகவே நம்ம செலக்ட் பண்ணி அதோட வித்தியும் நம்ம 100% கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம கேப் யூஸ் பண்ணலாம். அப்போ கேப் யூஸ் பண்ணால் நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ கேப் ஒரு 10 பிக்சல். ஸோ இங்கேயும் பார்த்தா அவ்வளோதான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இன்புட் டேக் மட்டும் நம்ம ஸ்டைல் இதெல்லாம் தனியாக. ஸோ இன்புட் டேக் செலக்ட் பண்ணிவிட்டேன். இன்புட்டுக்கும் பட்டனுக்கும் சேம் சைஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் அது ரெண்டுத்துக்குமே நம்ம பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் 10 பிக்சல். நம்ம பேடிங் 10 பிக்சல்னு கொடுத்து பார்ப்போம் என்ன ரிசல்ட் வந்துன்னு. ஸோ கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. இங்கே பார்டர்லாம் இல்லை, இது கிரே கலரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்புட் டேக்கில் பார்டர் லைன், பேக்ரவுண்ட் கலர் கிரே, இது லைட் கிரேயில் இருக்குது. ஸோ லைட் கிரே. ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 16 பிக்சல் அப்படி போடுவோம். ஓகே, இன்னும் லைட் கிரேவாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே செலக்ட் பண்ணி ஸோ லைட் கிரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்ட் கலர் எடுத்துடலாம். வித்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால 90ன்றது கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 18 பிக்சல். பேடிங் 20 பிக்சல் கொடுப்போம், பெருசாக வரும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே நம்ம பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணலாம். பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல்.
எஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. கலர் தான் கரெக்டாக மேட்ச் ஆகலை. கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிக் பண்ணலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னுமே நம்ம லைட் பண்ணலாம். ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், பட்டனுக்கு ஸ்டைல் அடிச்சிடறேன். ஸோ அது தனியாக பண்ணணுன்றதுனால ஃபார்ம் பட்டன் டேக். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் இந்த ப்ளூ கலரே யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் கலர் ஒயிட். ஸோ பார்டரை நன் கொடுத்துட்றேன். பார்டர் நன் கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபாண்ட் சைஸ் ஒரு 16 பிக்சல் கொடுக்குறேன். நான் லிட்டில் பிட்டாக கொஞ்சம் ஒரு 18 பிக்சல் கொடுத்து பார்க்குறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா வச்சுறேன், இல்லைன்னா எடுத்துடுறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. சைன் அப். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் பேடிங்கில் வேணால் தள்ளிக்கலாம். சைன் அப் வித்துன்னு நம்மள்கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இப்போ நம்ம போய் ஒரு ஐக்கானை எடுத்துடலாம். எப்பயும் பண்ணுற மாதிரி தான் ஃபாண்டாசம் லிங்க்கு, ஃபாண்டாசம் சிடிஎன் லிங்க்குன்னு போடுங்க. ஃபாண்டாசம் சிடிஎன் லிங்க்குன்னு கூகுளில் போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும். இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு மாதிரி இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹெட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஐக்கான்லாம் தேவையோ, இங்கே என்னென்ன ஐக்கான் இருக்குது, ஃபேஸ்புக்கு, கூகுள், இது லிங்க்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபேஸ்புக் தான் முதல்ல எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த ஃபாண்டாசம் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இங்கே போய்ட்டு சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு நிறைய ஐக்கான் ஷோ ஆகும். அதெல்லாம் நமக்கு ஃப்ரீன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால காட்டல. இப்போ நீங்கள் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஐக்கான்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதில் ஃப்ரீன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீயை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்கு ஃபேஸ்புக் வேணும். ஃபேஸ்புக். ஸோ இந்த ஐக்கான் தான் நமக்கு தேவை. இங்கே எம்டி பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு எங்கே ஐக்கான் தேவையோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸ்புக். அதுக்கப்புறம் நமக்கு கூகுள் ப்ளஸ். ஸோ அந்த கூகுள் ப்ளஸ்ன்னா நம்ம கூகுள் ப்ளஸ்ன்னு போடுவோம். ஸோ இதுதான் நமக்கு தேவை, கூகுள் ப்ளஸ். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இந்த ஐக்கான் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுறேன். அடுத்தது நமக்கு லிங்க்டின் ஐக்கான் தேவை. ஸோ லிங்க்டின் எந்த ஐக்கான், ரவுண்டட் ஐக்கான். நமக்கு ரவுண்டட் ஷேப்பில் ஐக்கான்ஸ் இல்லை. சரி, நம்ம இதே எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இதை மட்டும் ரவுண்டட் மாற்ற போகிறதுனால நான் லிங்க்டு இன்னும் தனியாக போட்டுறேன் பேர்.
லிங்க் இன் லிங்க்டின் ஐசி அப்படின்ற மாதிரி நான் போட்டுறேன் என்னோட ஐக்கானுன்றதுனால. ஸோ அப்போ கிளாஸ் நேம் வேரியேஷன் தெரியும். ஸோ இப்போ போய் நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். நமக்கு ஐக்கான்ஸ்லாம் வந்துடுச்சு. சென்டராக வரல. உங்களோட ஐகான் பாக்ஸோட டிவை நம்ம வித் 100% கொடுத்துருவோம். வித் 100% text align center. சென்டராக வந்துடுச்சு. இப்போ ஐக்கானோட சைஸை மட்டும் பெருசு பண்ணிடலாம். ஸோ ஐகான் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபோன் சைஸ் ஒரு 20 பிக்சல். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணலாம். ஒரு 30. ரொம்ப பெருசாக இருக்கு, நம்ம 25 வச்சுக்கலாம். இப்போ அவங்கவுங்களுக்கு நம்ம செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள நான் என்ன பண்ணுறேன், ஹைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சைல்டை செலக்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சைல்டில் இருக்கவங்களுக்கு கலர் வந்து ப்ளூ அப்படின்றத கொடுத்துட்றேன். இங்கே அதேமாரி என்ன பண்ணிடுறேன், செகண்ட் சைல்டுன்னு பண்ணும்போது லாஸ்ட்டு சைல்டுன்னு போடலாம். இது செலக்டர் கான்செப்ட்டு. உங்களுக்கு செலக்டர் டாப்பிக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றிலாம் சொல்லியிருப்போம். லாஸ்ட்டு சைல்டு. அதேமாரி இங்கேனா நம்ம செகண்ட் சைல்டுன்னு ஒன்று இல்லை, அதுக்கு பதிலாக என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா nth சைல்டுன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. nth சைல்டு 2. இங்கே நம்ம ரெட்டில் கொஞ்சம் இப்படி இருக்க ரெட்டை தான் அங்கே பார்த்தேன். இங்கே லிங்க்டின்ல ஓகே சும்மா கொஞ்சம் வேரியேஷன் காட்டுறதுக்காக நான் வச்சுக்கிறேன். நம்ம ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓவரால் கார்டோட ஹைட்டை வந்து ஒரு 550 கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஏன்னா நமக்கு மேலே ஸ்பேஸ் வேணும். சரி, இப்போ என்ன பண்ணிடுறேன்னா இங்கே கார்டு ரைட், அதாவது இந்த கார்டு ரைட்டில் போயிட்டு ரைட் சைட் கார்டில் போயிட்டு பேடிங் டாப் அப்படின்றத கொடுக்குறேன். பேடிங் டாப் ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். பிகாஸ் இந்த சைனப் வந்து நமக்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் நான் கீழே இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறக்கலாம். அதோட சைஸும் பெருசாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய H1 டேக்குக்கு ஃபோன் சைஸ் ஒரு 40 பிக்சல் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, நவ் லுக்ஸ் குட். இந்த அளவுக்கே நமக்கும் வந்துடுச்சு. கொஞ்சம் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இந்த ஃபார்மில் கேப் 10 பிக்சல் இல்லை 15 பிக்சல் கொடுப்போம். ஏன்னா அதில் நிறைய கேப் இருக்குது. ஓகே, நமக்கு ஏதாவது என்ட்ரி பண்ணணும். இப்போ நமக்கு ஏதாவது என்ட்ரி பண்ணணும்னா இப்போ நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிறத விட நீங்கள் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே நான் என்ன பண்ணிடுறேன், பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிடுறேன். பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் நேம். இங்கே பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் இமெயில் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இங்கே நேம், அதேமாரி இதில் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. என்டர் யுவர் பாஸ்வேர்டு, இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே நம்ம போய் டைப்பை மாற்றி விட்டுடலாம்.
இங்கே நீங்கள் பாஸ்வேர்டுன்னு போட்டாலே உங்களுக்கு அந்த டாட் டாட் கிடச்சிரும். ஸோ பாஸ்வேர்டு, இங்கேயும் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் போயிட்டு இங்கே நம்ம போயிட்டு இன்புட் டேக்கே செலக்ட் பண்ணுறோம். எனக்கு இன்புட் டேக்கில் மாறின மாதிரியே இல்லை. ஸோ அதனால் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. நமக்கு வேண்டியதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணுமோ. ஸோ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நம்ம போட்டதுனால. ஸோ நம்ம ஹைட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 600 பிக்சல்ன்ற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ லுக்ஸ் குட். இப்போ கரெக்டாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் பாக்ஸ் ஷேடை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வேணும்னா பாக்ஸ் ஷேடை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோக்குள்ள பாக்ஸ் ஷேடை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம ஃபைனலாக பாக்ஸ் ஷேடை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு எந்த பாக்ஸ் ஷேடோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஓவரால் கார்டுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பாக்ஸ் ஷேடோ பார்த்தீங்கன்னா இங்கே எட்ஜஸ் எல்லாம் கட்டான மாரி இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓவரால் கார்டோட வித்து ஒரு 60 இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் இந்த ரைட் சைட் கார்டோட ஃபார்மில் இருக்கக்கூடிய கேப் 20 பிக்சல் கொடுத்துப்போம். ஓகே கேப்பை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு இங்கே அடி வாங்குது. நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இது எப்பயுமே பண்ண இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ட்ரு பண்ணி எது ஃபைனலாக கன்க்ளூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 650. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. நமக்கு இல்லை ஒரு 630 கொடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கீழே பாட்டமில் ஸ்பேஸ் வந்துருச்சு. ஒரு 630 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவுமே கரெக்டாக இருக்குது நமக்கு. ஓகே இந்த சைனப் இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும் ஃபோன் சைஸு. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் டெக்ஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் இருக்குது, சைனப் டெக்ஸ்ட். அது உள்ளே இருக்கக்கூடிய பீடேக். ஸோ நான் சைனப் டெக்ஸ்ட்னு போட்டுக்கிறேன். ஐகான் பாக்ஸுக்கு முன்னாடி சைனப் டெக்ஸ்ட் பீடேக் ஃபோன் சைஸ் ஒரு 16 பிக்சல். 16 தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இன்னும் பெரிய மாற்றம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். 18 பிக்சல். இந்த கொஞ்சம் லிட்டில் பிட்டா ஒரு 19 பிக்சல். ஓகே இல்லை நம்ம இந்த ஐக்கானே விட்டு நம்ம பெருசாக போகிற மாதிரி இருக்கு. இந்த ஐக்கான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஐக்கானோட ஃபோன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ 28 அப்படி கொடுத்து பார்ப்போம். ஓகே அதில் நம்ம ப்ளக்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஓகே நான் டிஸ்பிளே ப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ப்ளக்ஸ் கேப் வந்து ஒரு 20 பிக்சல்ன்ற மாதிரி கொடுத்துட்றேன். ரொம்ப தள்ளி போயிடுச்சு. ஒரு 15 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். 10 பிக்சலே ஓகே தான். மேலே நம்ம என்ன பண்ணிடலாம், மார்ஜின் டாப் அடிச்சிடலாம். மார்ஜின் டாப் 10 பிக்சல். ஓகே
ஓகே. அதுக்குள்ளே தான் இதுவுமே இருக்குது. ஓகே. இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஒரு சைனப் வேணும்னா நீங்கள் இது கூட நீங்கள் பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் டிப்புக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்புட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைனப் பேஜே ஒரு டிசைன் பண்ணி முடித்தோம். இந்த சைனப் பேஜில் ஃபார்மோட இன்புட் டேக் எப்படி பயன்படுத்துறது, ஃபார்மோட இன்புட் டேக் எப்படி பயன்படுத்துறது, இதில் எப்படி பிளேஸ் ஹோல்டர் எப்படி பயன்படுத்துறது, இந்த இன்புட் டேக்குக்கு எப்படி ஸ்டைல் பண்ணுறது, ஃபார்ம் டேக்கை போட்டு அது உள்ளே எப்படி இன்புட் டேக்கை பயன்படுத்துறது, அது உள்ளே இருக்கக்கூடிய பட்டனுக்கு எப்படி ஸ்டைல் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி இந்த சைனப் பேஜில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பண்ண சைனப் பேஜ் இது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். பாய் பாய்.